வீடியோல நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்க போகுது. ஸ்குவிட் கேம் 2ல ஒளிஞ்சிருக்க நிறைய ஹிடன் டீடைல்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்குவிட் கேம் 1ல அந்த கேமோட டெவலப்பரே நம்பர் 1 பிளேயரா விளையாடி இருப்பாரு. அதே மாதிரி ஸ்குவிட் கேம் 2ல நம்பர் 1 பிளேயரா ஃப்ரண்ட்மேன் வந்திருப்பாரு. ஒருவேளை ஸ்குவிட் கேம்ல நடந்த எல்லா கேம்ஸ்லயுமே நம்பர் 1 பொசிஷன்ல அந்த கேமை சேர்ந்தவங்களே ப்ளே பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரண்ட்மேன் இந்த ஒரு சீன்ல எனக்கு பச்சைப்பால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பிரெக்னன்ட் பொண்ணுக்கு கொடுத்திருப்பாரு. அப்படியே ஃபர்ஸ்ட் சீசனுக்கு வந்து அந்த கேமோட டெவலப்பர் கீகன் கிட்ட என் பையன் பச்சைப்பால் குடிக்க மாட்டான்னு சொல்லியிருப்பாரு. மேபி இந்த ஃப்ரண்ட்மேன் டெவலப்பரோட பையனா கூட இருக்கலாம். அதான் அவருக்கு தம்பி அம்மாலாம் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா ஒரு சீன்ல அவங்க அம்மாவே நான் ஒரு வளர்ப்பு தாயின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை நம்மள குழப்பறதுக்கு கூட அந்த மாதிரி வச்சிருக்கலாம். அடுத்ததா ஜீகனோட டீம் ரெண்டாவது கேம் விளையாடுறப்போ அந்த கேம்ல ஃப்ரண்ட்மேன் 4 தடவையுமே பம்பரத்தை மிஸ் பண்ணிடுவாரு. 5வது தடவை தான் கரெக்டா விட்டுருப்பாரு. நல்லா பாத்தீங்கன்னா 4 தடவையுமே ரைட் ஹேண்ட் வச்சு தான் பம்பரம் விட்டுருப்பாரு. சீசன் 1ல ஃப்ரண்ட்மேன் அவரோட தம்பியை கொல்றப்போ லெஃப்ட் ஹேண்ட் வச்சு தான் ஷூட் பண்ணிருப்பாரு. அதுல இருந்தே ஃப்ரண்ட்மேன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்ப எதுக்காக 4 தடவை பம்பரத்தை மிஸ் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா ஹீரோவையும் ஹீரோட டீமையும் பதறப்பட வைக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணிருப்பாரு. ஃப்ரண்ட்மேனோட தம்பியை காப்பாத்தன இந்த ஒரு கேப்டன் ஒரு சீன்ல ட்ரோனை கோலர் ஆக்கிட்டு இருப்பாரு. அதை பார்த்த ஒருத்தரை கத்தியால குத்தி கடலுக்குள்ள போட்டிருப்பாரு. கேப்டன் மேட்ச் ஸ்குவிட் கேம்ல ஒரு பழைய சோல்ஜரா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஃப்ரண்ட்மேனோட தம்பியை ஷூட் பண்றப்போ இவர் தான் வந்து காப்பாத்திருப்பாரு. ஃப்ரண்ட்மேன் கூட இவர்கிட்ட சொல்லி அவரோட தம்பியை காப்பாத்திருக்கலாம். ஸோ ஸ்குவிட் கேம் 2ல நான் நோட் பண்ண விஷயங்கள் இவ்வளவுதான். நீங்க ஏதாச்சும் நோட் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.